நம்மள நிறைய பேர் நினைக்கிறோம்ல, பப்ளிக் எக்ஸாம்குள்ளே நான் எப்படியாவது படிச்சிருவேன், கண்டிப்பாக நான் அதுக்குள்ளே ரெடி ஆகிடுவேன் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தில் நம்மளாம் சூப்பர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம்ல. நான் ஒரு ஹானஸ்டான விஷயம் சொல்லிட்டேன், இது என்னோட ஒப்பீனியன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இது நிறைய பேர் அக்ரி பண்ணுவீங்க. உண்மையாலுமே இப்போயிலிருந்தே பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு 15 நாள் தான் நீங்கள் எஃபெக்டிவாக படிக்கிறதுக்கு டைமே இருக்குது. ஓகே, யூ மைட் திங்க், ஓகே எனக்கு இன்னும் 2 months இருக்குது, 3 months இருக்குது, 90 days இருக்குது, 100 days இருக்குது, நீங்கள் உட்காந்து கேலண்டர் எண்ணிட்டு இருக்கலாம், சரியா? ஆனால் பப்ளிக் எக்ஸாமுக்கு பியூராக நம்ம படிக்கிற டைமெல்லாம் மட்டும் ஒன்றா சேர்த்து வச்சு பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 15 days தான் வரும். ஓகே, ஒரு 15 நாள் விண்டோவில் அப்படியே ஹோல் லைஃப் சேஞ்ச் ஆகிற மாதிரி ஆகிடும். இப்போ இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வரப்போதில்ல டிசம்பரில், அது ஒரு ரிஹர்சல் மாதிரி. பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ராக்டிக்கலாக பேசணும் அப்படின்னா இட் இஸ் அ சான்ஸ் ஃபார் யூ டு ரிஹர்ஸ். ஓகே, அப்போ அதுக்கு எப்படி ரிஹர்ஸ் பண்ணுறது அப்படின்னா, உங்களோட எதிரி இங்கே டைம் தான். டைம் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப வேகமாக ஓகே உங்களை விட்டு எட்ட ஓடிட்டே இருக்கு. யூ ஹாவ் டு சேஸ் திஸ் டைம். நெக்ஸ்ட் ஃபியூ டேஸில் எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் டைமை யூட்டிலைஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு யூ கோயிங் டு சக்சீட். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னன்றத சொல்லிடுறேன். உங்களோட ஹாஃப் இயர்லி டைம் டேபிள், எக்ஸ்பெக்டட் டைம் டேபிள் என்னவா இருக்கும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன், சரியா? 11 டிசம்பர் 11 இருந்தே உங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஆரம்பிச்சிடும். 24ஆம் தேதிக்கு முன்னாடி முடிஞ்சிடும். ஸோ ஒரு நாள் 2 நாள் கேப்பில் அடுத்து தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், மேக்ஸ், பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லா எக்ஸாமும் முடிஞ்சிடும். ஓகே, அப்போது உங்களை நீங்களே இதுக்கு எப்படி தயார்படுத்திக்க போகிறீங்க? உங்களுக்கு 11ஆம் தேதி எக்ஸாம் ஆரம்பிக்க போகுதுன்னா எஃபெக்டிவாக இன்னும் ஒரு 15 நாள் தான் நான் சொன்ன மாதிரி உண்மையாலுமே உன் கையில் இருக்குது ஹாஃப் இயர்லிக்கு. அப்போது 15 டேஸில் நீ இப்போ என்ன தெரியுமா செய்யணும்? படிக்கணும். ஆனால் இப்போது மிட் டர்ம் ஜஸ்ட் இப்போ தான் நிறைய பேர் முடிச்சிருப்பு. அதில் பார்த்தோன்னா 2 சாப்டர் 3 சாப்டர் தான் மொத்தமாகவே ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் டெஸ்ட் வச்சுருப்பாங்க. அதுக்கே நம்ம ரொம்ப திணறி இருப்போம், படிக்க டைம் இருந்திருக்காது. இப்போ நெக்ஸ்ட் 15 டேஸில் நீ என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஃபுல் சிலபஸை முடிக்கிற மாதிரி இருக்கும். மழை மாதிரி குவிஞ்சிருக்கு இல்லை? ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் இன்னும் 15 நாளில் நீ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எழுத போகிற அண்ட் ஃபுல் சிலபஸ் எழுத போகிற. ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் முடிக்கணும்னு நினச்சா கூட இப்போ இருக்கிற டைமில் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியுமானா கம்ப்ளீட் பண்ண முடியாது. நிறைய பேர் நிறைய ஸ்டடி பிளான்ஸ் உனக்கு கொடுத்துட்டே தான் இருக்க போகிறாங்க, சரியா? நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தருவாங்க. ப்ராக்டிக்கலி நம்ம டீச்சர்ஸ் கிட்ட இதெல்லாம் எதிர்பார்ப்போம் இல்லையா? ஆனால் உண்மை என்ன தெரியுமா? 15 நாளில் நீங்கள் சிலபஸை மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எஃபெக்டிவான ஒரு பிளான் வேணும். என்ன வேணும்? அதுக்கு ப்ராப்பராக எஃபெக்டிவான ஒரு பிளான் இருக்கணும். இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராட்டஜிக்காக யோசிக்கணும். ஓகேவா? நான் பேசுறது உங்களுக்கு புரியலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் சொல்கிறது எல்லாமே கேட்கும்போது ஓகே யூ வில் பி லிட்டில் லைக் இரிட்டேஷனாக தான் இருக்கும். ஏன் 15 நாளில் ஃபுல் சிலபஸ், ஹவு டு ஐ டூ இட்? ஓகே, இப்போ டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர்னால முடிக்க முடியாதுன்னா என்ன தான் பாசிபிள் பிளான் இருக்குது சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பேன். ஹானஸ்டான ஒரு ஒப்பீனியன் சொல்கிறேன். உன்னோட ப்ரிப்பரேஷன் இந்த 15 நாள் நீ 0ல் இரு. ஆனால் இந்த 15 நாள் நான் சொல்கிற மெத்தடில் நீ படிக்க ரெடி அப்படின்னா ஓகே உன்னால் 550+ எடுக்க முடியும். 15 நாள் நான் சொல்கிற மெத்தட். ஓகே, அது என்ன மெத்தட்? நான் மெத்தடை சொல்லும்போது உனக்கே கண்டிப்பாக தோணும் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு. அந்த மெத்தடையும் இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ண தான் போகிறேன், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், ஐம் கோயிங் டு ஆஸ்க் யூ 3 strategies. நீங்கள் எனக்கு என்ன செய்யணும்? மொத்தம் 3 strategies ஃபாலோ பண்ணணும். ஒன்று எப்படியாச்சும் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் படிக்கிறதுக்கு டைம் ஃபைன் பண்ணு. இப்போது நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே ஏன் டைம் ஃபைன் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன்னா, எனக்கு தெரியும் உங்களுக்கு டைம் இல்லைன்னு. உனக்கு ஹோம் ஒர்க் கொடுக்குறாங்க, ஸ்கூலில் அடுத்த நாள் டெஸ்ட்டு வைக்கிறாங்க, ரெக்கார்ட் ரைட்டிங் இருக்கும், ஓகே நிறைய வேலை இருக்குது. இந்த வேலைக்கு எல்லாத்துக்கும் நடுவில் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் கூட ஹானஸ்ட்டாக ஒரு 3 மணி நேரம் இதுக்கு ஃபைன் பண்ணோம் அப்படின்னா கஷ்டம்தான். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட லைவ் செஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்துரு. அப்படின்னா இன்னும் 2 மணி நேரம் நீ ஸ்பெண்ட் பண்ணால் போதும், சரியா? இப்போது 2வது ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் லாஸ்ட் 5 இயர்ஸில் கேட்ட கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும்தான் நீ படிக்க போகிற. நான் திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன், நீ சாப்டர் பை சாப்டராக ஒவ்வொரு சப்ஜெக்டில் இருக்க ஒவ்வொரு சாப்டரையும் போய் ஃபுல்லாக மாஸ்டர் பண்ணணும்னு டைம் வேஸ்ட் பண்ணாத. யூ வாண்ட் 550+ இந்த ஹாஃப் இயர்லியா? அப்படி என்ன செய்யணும்? லாஸ்ட் 5 இயர்ஸில் ஹாஃப் இயர்லியில் கேட்ட கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ரிவைஸ் பண்ணணும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோ. இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் எங்கே நீ போய் தேடுறது அப்படின்னா, நானே
உனக்கு செலக்டிவாக 5 கொஸ்டின் பேப்பர் எடுத்து தரேன். ஏன்னா நீ போய் எடுக்கும்போது 2020 2021லலாம் எடுத்துருவேன். சரியா? ஏன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ்னால் அதுவும் கணக்கில் வருது இல்லை, அதெல்லாம் வந்து கொரோனா டைம் ரெடியூஸ்டு சிலபஸ், அந்த கொஸ்டின் பேப்பர் படிக்கூடாது. அப்போது நான் என்ன செய்கிறேன், 2023 2022 இந்த 2 வருஷத்துல இருந்து நான் உனக்கு ஃபிசிக்ஸில் 5 கொஸ்டின் பேப்பர் நான் செலக்டிவாக எடுத்து தரேன். நான் கொடுக்குற அந்த 5 கொஸ்டின் பேப்பர், அந்த 5 கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற எல்லா கொஸ்டினையும் நீ படிச்சிரு. 1 மார்க்கு, 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க். உனக்கு படிக்க கஷ்டமாக இருக்கா? நான் என்னோட லைவ் செஷனில் அந்த கொஸ்டின்ஸை தான் இப்போ சொல்லி தரப்போகிறேன். அடுத்தடுத்து வரப்போகிற எல்லா லைவ் செஷன்ஸ்லையும் நான் என்ன செய்ய போகிறேன், அந்த கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்கிற எல்லா கொஸ்டினையும் சொல்லி தருவேன். அதனால தான் நான் சொன்னேன், உன்னால் என் கூட லைவ் வர முடியும்னா லைவ் வந்து படிச்சிரு. இப்போ அந்த 5 கொஸ்டின் பேப்பரை படிக்க 15 நாளில் 7லேருந்து 8 நாள் நம்ம என்ன செய்யலாம், அந்த 5 கொஸ்டின் பேப்பர்ஸை முடிக்கிறதுக்காக எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அடுத்து நீ என்ன செய்யணும் அப்படின்னா, வேதாந்தூல நான் மாடல் கொஸ்டின் பேப்பர் 5 கொஸ்டின் பேப்பர் தரேன். ப்ரீவியஸ் இயர் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் 5 எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா சில டைமில் கொஸ்டின் பேப்பர் பயங்கர டிஃபிகல்ட்டாக வரலாம், அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுடலாம், கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுடலாம். அப்போ எவ்வளோ மோசமாக 5 கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக வர முடியுமோ அந்த 5 கொஸ்டின் பேப்பரை நான் உனக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் எடுத்து கொடுத்துட்றேன். நான் கொடுக்குற கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் இந்த 5 இதை பார்த்துட்டு போகிறேன்னா உன்னால் 550+ எடுக்க முடியும். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி உனக்கு எல்லாமே நான் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கல, இதுலேயே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸோட லாஸ்ட் 5 இயர் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக 5 கொஸ்டின் பேப்பரை சூஸ் பண்ணி உனக்கு அதோட பிடிஎஃபை கொடுத்துருக்கேன். அந்த 5 பிடிஎஃபும் தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கிற கொஸ்டின்லாம் 1 by 1 படிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி பண்ணால் தான் உன்னால் ஃபுல் சிலபஸ் கவர் பண்ண முடியும். இல்லைனா ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணுறது இந்த 15 நாள்ன்றது ப்ராக்டிகலி இம்பாசிபிள் தான், உனக்கே தெரியும் அது. சரியா? அண்ட் அதை முடிச்சு 1 வீக் கழிச்சு நான் மாடல் பேப்பர்ஸை உனக்கு இதே மாதிரி டவுன்லோட் பண்ண கொடுக்குறேன். இதுக்கு நீ ரெடி அப்படின்னா, சார் ஆமாம் எனக்கு இந்த பிளான் இப்படி பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது, இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் வித் ஃபுல் சிலபஸ் நான் ஒரு சாப்டர் எடுத்து ஃபுல்லாக கிளியராக படிக்கிறதுக்கு பதிலாக கொஸ்டின் பேப்பர்ஸை ரிவைஸ் பண்ணும்போது இன்னும் ஃபாஸ்ட்டாக முடிக்கலாம், என்னென்ன கொஸ்டின்லாம் ரிப்பீட் ஆகுது, அப்போ என்ன மாதிரி கொஸ்டின் பேப்பர் இருக்கும் நீயே ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ இது உனக்கு ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் இஃப் யூர் ரெடி டு ஃபாலோனா எஸ் சார் ஐ எம் ரெடின்னு கமெண்ட் பண்ண. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்கும், இல்லை உனக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேருந்து டவுன்லோட் பண்ண தெரியலன்னா நான் டெலகிராம்லேயும் ஷேர் பண்ணுறேன், வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணுறேன். டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் ரெண்டுத்துலையுமே ஷேர் பண்ணுறேன். தயவு செஞ்சு அது ரெண்டுத்துல இருந்துமே எடுத்துக்கும். சரியா? உன்னோட கோல் என்னவா இருக்கணும்னா ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுறதா இருக்கணும். இந்த வீடியோவில் நான் ஃபிசிக்ஸ்க்கு கொடுத்துட்றேன். அதே மாதிரி இப்போ ஷாவணி மேம் வரும்போது, ஆஷா மேம் வரும்போது, மேக்ஸுக்கு சௌந்தர்யா மேம் வருவாங்க. அந்தந்த டீச்சர்ஸ் வந்து அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியோட உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸை அவங்கவுங்க ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுவாங்க. அத்தனை கொஸ்டின் பேப்பரையுமே கண்டிப்பாக எடுத்து படி. சரியா? ஓகே, எதையுமே மிஸ் பண்ணாத. எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் சார் நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்னா உனக்குமே கொஸ்டின் பேப்பர்ஸ் நான் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி தரேன். அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறேன். இதில் ஃபிசிக்ஸ் கொடுத்துட்றேன். எல்லாத்துக்குமே உங்களுக்கு அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்துடும். ஸோ எல்லாருமே முக்கியமாக நம்ம டெலகிராம் சேனலில் சேர்ந்துக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நீ வீடியோவில் வந்து கிளிக் பண்ணி அப்புறம் அதை டவுன்லோட் பண்ணுறது உனக்கு கஷ்டமாக இருக்குன்னா டெலகிராம் சேனலில் சேர்ந்துக்கும். அதில் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்துடும். சரியா? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ கம்ப்ளீட் ஆல் த கொஸ்டின்ஸ் ஃப்ரம் திஸ் கொஸ்டின் பேப்பர். எதையுமே விடக்கூடாது. நம்ம ஒரு சாப்டர் படிக்கும் போது அந்தந்த சாப்டரில் வேண்டாத கொஸ்டின் ஒன்று இருக்கும். இப்போ ஒன்று நான் கேட்குறதே 5 கொஸ்டின் பேப்பரை ரிவைஸ் பண்ணணும். அப்போ அந்த 5 கொஸ்டின் பேப்பர் நீ ரிவைஸ் பண்ணும்போது அதில் எந்த கொஸ்டினுமே ரிமைனிங் விடக்கூடாது. இதுதான் நம்மளோட கோட் பிளான். இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் இது எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை நீ புரிஞ்சிக்கும் போது இப்போவே நீ பப்ளிக் எக்ஸாமுக்கும் ரெடி ஆகிடும். பப்ளிக் எக்ஸாமுக்கும் என்னால் என்ன செய்ய முடியும்? ரெடி ஆகிட முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு நாளைக்கு 3 hours படிக்கிறதுக்கு எப்படியாவது ஃபைன் பண்ணு. அதில் ஒரு 1 hour எங்கே கூட ஸ்பெண்ட் பண்ணு. ஓகேவா? ஸோ தட் நான் கொடுக்குற கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் நான் ரிவைஸ் பண்ணுறேன்னா நீ என் கூட சேர்ந்தே படித்து கான்ஃபிடென்ட் ஆகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரியா? ஸோ வித் திஸ் ஐ எம் சைனிங் ஆஃப். மறக்காமல் கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கோ. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த கொஸ்டின் பேப்பரோட லிங்க் எடுத்து அப்படியே ஷேர் பண்ணி விட்டுரு. சரியா? எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுரு. லெட் தம் ஆல்சோ டவுன்லோட். நீ பண்ண மாட்டேன்னு தெரியும், ஃப்ரெண்டுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்ப, பெரிய மீன்ஸ் பண்ணி ஷேர் பண்ணி விடு. சரியா? குட் பை.